வாழ்க்கையே போச்சு, வேறு வழி இல்லாமல் என்னடா செய்யணும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தேன். என் மேலே பொய்யான ஒரு வழக்கை கேச போட்டு இன்று வரைக்கும் நான் வாய்தா போய்கிட்டு இருக்கேன். அதனால என் வாழ்க்கையே போச்சு. GT Holidays, South India's #1 travel brand. New rides, new adventures. VGP Universal Kingdom, the family amusement park. ECR Jambakam. Lakshmi Ceramics, எக்கச்சக்க collections, எல்லாமே ready stock. நம்ம மேலே கேஸ் ஆகி போச்சு. படித்து வேலைக்கு போய் அரசாங்க உத்தியம் போகணுமே நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். போலீஸே ஆகணும். ஆனால் எனக்கு எதிர்பாராமல் என் தம்பி சண்டை ஓட்டதுக்கு எனக்கே தெரியாமல் ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. ஏங்கன்றது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அது ரொம்ப பிரபலமான வார்த்தை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் என் மூலம் தான் தெரியுது. இப்போ திருநெல்வேலி போனால் ஏலே இங்கே வாழ என்னலே பண்ணுற திருநெல்வேலி பாஷை. ஆமாம், மதுரை அப்படி கிடையாது. பாபா வா பாபா என்ன அப்படின்வாங்க. திருநெல்வேலி பாஷையும் இந்த மதுரை பாஷை ரெண்டா சேர்ந்து இல்லை குற்றாலத்துக்கு போகிறோம் வாங்கடா ஒரு ட்ரிப்பு போண்டா அப்படின்றாங்க. குற்றாலத்துக்கு நானும் வரேன்டா சொல்லி நான் குஷியில் ஆகா குற்றாலமா தண்ணி பட்டுன்னு அப்படி நல்லா தவலாம் குளிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நானும் காசு சேர்த்து வைக்கிறேன். எனக்கு 450 ரூபா இருக்குது, 150 ரூபா கம்மியாக இருக்குது. பஸ்ஸில் ஏறுறேன். 150 ரூபா கம்மியாக இருக்குன்னு பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டான். அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். என்னடா என்னை குற்றாலத்துக்கு போகிற சொல்லிட்டா நீ என்னை இப்படி புறக்கணிக்கிற, என்னை புறக்கணிச்சிட்டு இல்லை. இனிமே கூமாப்பட்டியை உலகம் முழுக்க நான் ட்ரெண்ட் ஆக்குறேன். நீ கூமாப்பட்டி ஐலாண்டை உலகத்துக்கே தெரியப்படுத்தி உலகத்திற்கு சுற்றுலா பண்ண கூமாப்பட்டி இழுக்க வச்சிட்டேன். அது காரணம் நம்மளை ஒருத்தன் அவமானப்படுத்திட்டானா அதை முன்னாடி சாதிச்சிடணும். ரெண்டாவது என்னடானா கூமாப்பட்டி உலகத்துக்கு தெரிஞ்சோடனே இப்போ கூமாப்பட்டியில் இந்த சாலை வசதி, இந்த கழிப்பறை வசதி, இந்த மின்சார வசதி, தொலைத்தொடர் வசதி இதெல்லாம் கண்டிப்பாக ஒன் மூலம் வந்துடும் நம்பிக்கை இருக்காங்க. ஆனால் ரெண்டாவது என்னடானா சுற்றுலாத்தலம் அறிவிச்சோன்னா எங்கேருந்து படையெடுத்து வர்றவங்க கூமாப்பட்டி நிலங்களை வாங்கி ஆக்குப்பேடு பண்ணி இவங்க ஆதிக்கம் பண்ணிடுவாங்களோ, இங்கே குப்பையாக கொட்டி இங்குள்ள இயற்கை வளங்களை அழித்து போயிடுவாங்களோ பயப்படுறாங்க. பிகைன் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். இணையம் எந்த பக்கம் ஓப்பன் பண்ணாலும் கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு தான் நாங்கள் போகிறோன்னு எல்லா ஈவெண்ட் பிளானருமே பிளான் பண்ணுற அளவுக்கு ஒரு இடத்த ட்ரெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு தனி நபர், நம்ம தங்கப்பாண்டி. ஹலோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏங்க அப்படிதான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பட் அது உங்கள் வாயிலிருந்து கேட்டால் அது அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அந்த ஏங்கன்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு பிடிச்சிங்க? ஏங்கன்றது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அது ரொம்ப பிரபலமான வார்த்தை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் என் மூலம் தான் தெரியுது. இப்போ திருநெல்வேலி போனால் ஏலே இங்கே வாழ என்னலே பண்ணுற திருநெல்வேலி பாஷை. ஆமாம், மதுரை அப்படி கிடையாது. பாபா வா பாபா என்ன அப்படின்வாங்க. திருநெல்வேலி பாஷையும் இந்த மதுரை பாஷை ரெண்டா சேர்ந்து ஏங்க இங்கே வாங்க என்னங்க பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ற ஏங்கன்ற மிக்சடு. திருநெல்வேலி பாஷையும் மதுரை பாஷை ஒன்றா மிக்சடு பண்ணி புதுசாக ஒரு பாஷையை உருவாக்குறேன். ஏங்க அப்படின்றது அது அந்த ஏங்க அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு அப்படியே ஊந்துடுறீங்க டப்புன்னு. எதனா அது தண்ணிக்குள்ளே போகும்போது நான் ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு திமிங்கல மாதிரி ஒரு சுறா மீன் டாலா மீன் மாதிரி இருப்பேன். தண்ணிக்குள்ளே போனோன்னே ஏங்க அப்போ அந்த உணர்வோட ஏங்கன்றதை விட அதில் ஒரு உணர்வை கொடுத்து தண்ணிக்குள்ளே மிதக்கும் போது ஒரு ரசனையோடு இருப்பேன். ஆக்சுவலி நம்ம தங்கப்பாண்டி என்ன பண்ணுறாருன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா டார்க் நைட்டுன்னு இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஐடியா வச்சுருக்கீங்க. ஆமாம், உங்களுடைய பேர் தங்கப்பாண்டியே நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆமாம். தங்கப்பாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அவர் என்ன படிச்சிருக்காரு? எப்படி இதுக்குள்ளே வந்தார்? என்ன இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இப்போ எப்படி மாறினாருன்னு சொல்லுங்கள். அதாவதுங்க நான் பிஏ ஹிஸ்ட்ரி ராஜபாளையத்தில் படித்தேன். ராஜபாளையம் ராஜ்விகல் கல்லூரியில் பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன். கலசலிங்க யூனிவர்சிட்டியில் பிஎட் படித்தேன். பிஎட் படிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இருந்தேன். இந்த எதிர்பார தேட்டத்தில் என் உடன் பிறந்த சகோதரர் ஒரு பக்கத்தில் சண்டை போட்டார். அவன் சண்டை போட்டதுக்கு என் மேலே பொய்யான ஒரு வழக்கை கேச போட்டு இன்று வரைக்கும் நான் வாய்தா போய்கிட்டு இருக்கேன். அதனால் என் வாழ்க்கையே போச்சு. வாழ்க்கையே போச்சு, வேறு வழி இல்லாமல் என்னடா செய்யணும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தேன். இந்த டயத்தில் என்னடா செய்ய நம்ம மேலே கேஸ் ஆகி போச்சு. படித்து வேலைக்கு போய் அரசாங்க உத்தியம் போகணுமே நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு போலீஸே ஆகணும், பொண்ணு போலீஸ் ஆகணும், இல்லைனா ஃபாரஸ்ட் ஆகி விலங்குகளை மரஞ்செடி கொடிகளை பாதுகாக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு எதிர்பாராமல் என் தம்பி சண்டை ஓட்டதுக்கு எனக்கே தெரியாமல் ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. கேஸ் ஆகி போய் கடைசியில் எப்போ இன்று வரைக்கும் வாய்தா போகிறேன். இந்த மன உளைச்சல் இருக்கும் பொழுது எதிர்பாராமல் பக்கத்தில் ஒரு வடை இருக்குது, டேம்புக்கு தான் போனேன் இன்றைக்கி. டேம்புக்கு பக்கத்தில் வடை யாரோ சாப்பிட்டு வச்சுருக்காங்க. அதில் பொன்மொழின்னு போட்டு சுவாமி விவேகானந்தர் போட்டிருக்கு. எழுந்திரு விழித்திரு லட்சியத்தாடை உறுதியாரு எல்லாம் உனக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறம் என் மனநிலையே மாறிடுச்சு. என்னால் முடியும், எதுவும் சாதிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே, சந்தோஷமாக போயிட்டு வந்தேன். அது வரும்போது பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குற்றாலத்து ட்ரிப்பு போகிறேன்றாங்க. ஓகே, அந்த கோட்டை பார்த்துட்டு சந்தோஷத்தில் இருக்கீங்க. அந்த சுவாமி விவேகானந்தரோட பொன்மொழி பார்த்தோன்னே என்னால் எதுவும் சாதிக்க முடியும், எல்லாம் எனக்குள்ளது இருக்குது, நான் உலகத்தையே மாற்றுவேன் அப்படின்னு ஒரு தைரியத்தில் சந்தோஷமாக போகிறேன். அந்த நேரம் பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இல்லையே குற்றாலத்துக்கு போகிறோம் வாங்கடா ஒரு ட்ரிப்பு போண்டா அப்படின்றாங்க.
குற்றாலத்துக்கு நானும் வரேன்டா சொல்லி நான் குஷியில் ஆகா குற்றாலமா தண்ணி பட்டுன்னு அப்படி நல்லா தவலாம் குளிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நானும் காசு சேர்த்து வைக்கிறேன். பக்கத்தில் என்னடா சி அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் அக்கம் பக்கம் சேர்த்து 450 ரூபா இருக்குது. ஒரு ஆளுக்கு 600 ரூபா. எனக்கு 450 ரூபா இருக்குது, 150 ரூபா கம்மியாக இருக்குது. பஸ்ஸில் ஏறுறேன். பஸ்ஸில் ஏறினோடனே எவ்வளோடா காசு இருக்குன்னு, பஸ்ஸாருக்கு சாப்பாடுக்கெல்லாம் இருக்குது, ஒரு 150 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். 150 ரூபா கம்மியாக இருக்குன்னு பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டியான். பஸ்லேருந்து பாதி பஸ்லேயே இறக்கி. ஆமாம், இறங்குடா அப்படின்ட்டியான். இருங்கடா எட்டா வாங்கியா கொடுக்கண்டா இறக்கி விட்டியான். அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். என்னடா என்னை குற்றாலத்துக்கு போகிற சொட்டா நீ என்னை இப்படி புறக்கணிக்கிற, என்னை புறக்கணிச்சிட்டல, இனிமே கூமாப்பட்டியை உலகம் முழுக்க நான் ட்ரெண்ட் ஆக்குறேன். குற்றாலத்துக்கு அன்னைக்கு போக முடியல, இன்னைக்கு கூமாப்பட்டிக்கு எத்தனை பேர் வரான்னு பார்த்துருவோம்னு கூமாப்பட்டியை உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆக்கி ஒரு சுற்றுலாத்தில் மாற்றணும் ஒரு வைராக்கியம் எடுத்தேன். 1 வருஷமாக உழைச்சேன். இதுக்காகவே தொடர்ந்து வீடியோ போட்டு நீ கூமாப்பட்டி ஐலாண்டை உலகத்துக்கே தெரியப்படுத்தி உலகத்திற்கு சுற்றுலா பண்ண கூமாப்பட்டி இழுக்க வச்சிட்டேன். அது காரணம், நம்மளை ஒருத்தன் அவமானப்படுத்திட்டானா அவன் முன்னாடி சாதிச்சிடணும். அந்த சாதிக்கிற வைராக்கியம் இருந்துச்சு. நீ கூமாப்பட்டி ட்ரெண்ட் ஆக்கிட்டேன். அந்த ஈகோ கிளாஷ் ஆகி என்ன ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிட்டாருன்றதுனால மட்டுமே இது வந்து ட்ரெண்ட் ஆச்சா? அதாவது அதனால தான் இறங்கிட்டீங்க வீடியோ எடுத்து, நம்ம தேடிடுவோம் நம்ம ஊரில் என்ன இல்லை. அதாவது நம்ம குற்றாலத்துக்கு தேடி போகிறோம், ஆனால் வேணா குற்றாலத்துக்கே போகக்கூடாது, காசுலாம் அடித்து பற்றி விட்டான். சரிங்கிட்டு வந்து யோசித்து பார்த்தேன் என்னடா செய்யணும். டேம்பை பார்த்தேன், பக்கத்தில் பெரியார் டேம் இருக்குது, இங்கிட்டு கோவிலார் டேம் இருக்குது, அங்கிட்டு போனால் பேச்சுக்கேணி இருக்குது, அந்த பக்கம் போனால் அத்திக்கோவில் இருக்குது. இவ்வளோ ஃபால்ஸ் இருந்துட்டு நம்ம சுற்றுலாத்தில் என்ன அப்படின்னு பார்த்தேன். டேம்பில் பார்த்தா பூட்டி கிடக்கு. கொரோனா பீரியடில் டேம்பை மூடியாச்சு, வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. கொரோனா பீரியடில் முடியாச்சுன்னா இப்போ கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் புதுப்பிச்சு சுற்றுலாத்தில் ஆக்கலாமான்னு கேள்வி கேட்டேன். உனக்கு தேவையில்ல சொல்லி வெளியே போடா அப்படின்ட்டாங்க. அப்போ தான் பார்த்தேன் என் ஊரில் ஒரு சுற்றுலாத்தலம் இருக்குது, கிட்டத்தட்ட 5 வருஷமாக பெரியார் டேம் முடங்கி இருக்குது. இதுக்கு ஏன் புதுப்பிக்கலை, ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னு நம்ம கூமாப்பட்டி உலகத்தின் பார்வையை திருப்பணுன்றதுக்காகவே கூமாப்பட்டி இருக்கிற முக்கியமான நீர்வீழ்ச்சி ஃபால்ஸு நல்ல குளம் எல்லாத்தையும் விடிச்சு வீடியோ போட்டேன். வைராக்கியமாக இருந்தேன். இன்றைக்கி உலகமே திரும்பிருச்சு. இன்றைக்கி கூமாப்பட்டிக்கு புலவக்கல் டேம்பு பெரியார் அணைக்கு 10 கோடி நிதி ஒதுக்கி அதை புதுப்பிச்சு தருவதாக தமிழக அரசு அறிவிச்சிருச்சு. கலெக்டரும் புதுப்பே ஒதுக்கிட்டுருக்காங்க. அது ஒரு வைராக்கியத்துக்கு வெளியே போட்டதுக்கு இது வந்தது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இன்சல்ட் ஆனதால் நீங்கள் டக்குன்னு இல்லை கூமாப்பட்டியை நான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணீங்க. ஆமாம். இப்போ நிறைய மக்கள் வந்து அதை நம்பி அந்த ஊருக்காக பெருமையை சேர்த்து நிறைய பேர் இப்போது லேண்டு வந்து பூம் ஆகிருக்கு. நிறைய பேர் கூமாப்பட்டிக்கு டூரிஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. லேண்டை வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஷர்ட்டில் ஐ லவ் கூமாப்பட்டி ஐலாண்ட்லாம் போடுறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் இந்த ஊரை பற்றி பேசுகிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் ஊரில் எவ்வளவு இயற்கை காட்சி இருக்குது. இப்போ கூமாப்பட்டினா மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் இருக்க கூமாப்பட்டி, அது விருதுநகர் மாவட்டம் வத்திராறு ஒன்றியம் மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் இருக்கிற இந்த கூமாப்பட்டி இன்றைக்கி உலக அளவில் தெரியுது. நீங்கள் எத்தனையோ இப்போ பெரும்பாலும் சுற்றுலா போனோம்னா ஊட்டி, கொடைக்கானலம், குற்றாலம், உயர்காடு இப்படி தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம ஊர் கூமாப்பட்டிக்கு வந்தீங்கன்னா எங்கள் காற்றை பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவாக மணக்கும், தண்ணி சர்பத்து மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுக்கு நிகரம் இங்கே கூமாப்பட்டியில் இருக்குது. காற்றை ஸ்மெல் பண்ணுவோமா? காற்று ஸ்மெல் பார்க்குறீங்களா? பண்ணுங்க. இங்கே பாருங்க, அந்த காற்று போதா அப்படியே வருதா? ஏங்க எங்க மல்லிகைப்பூ மணக்குதுங்க. எங்க கல்யாணம் ஆகலையா? கூமாப்பட்டிக்கு வாங்க, காற்றை சுவாசிங்க, காலையில கல்யாணம் முடிஞ்சிடும். அவ்வளோ பவர் இருக்கு கூமாப்பட்டிக்கு. இதை ஏன் இப்படி போடுறேன்னு தெரியுமாங்க? மக்கள் வந்து எங்கெல்லாம் சுற்றுலாத்தலம் தேடி போகிறாங்களா அதுக்கு நிகரான கூமாப்பட்டி இருக்குது. ஆனால் அரசாங்கம் என்னடானா பெரியார் டேமை 5 வருஷம் முடக்கிட்டாங்க. இந்த சுற்றுலா பயணிகள் பார்க்க வரும்பொழுதும் என்னோட கோரிக்கை ஒரு இடத்துல பிரபலமாகும் பொழுதும் எப்படியாவது டேம்பை புதுப்பிச்சுட்டு நம்பிக்கையில் வீடியோ போட்டேன். அது நிறைவேறிச்சு, புதுப்பிக்கணுன்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்களை வந்து ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஊர் மக்கள்லாம் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? இப்போ ஒரு விஷயம் நல்லது நடக்குது, எல்லாரும் வந்து பாராட்டும் போது சில பேர் அது எல்லாரும்லாம் கொண்டாட மாட்டாங்களே. சில தவறாக பேசுகிறவங்க இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து மக்கள் எல்லா பக்கத்துலையும் என்ன பேசுகிறாங்க பாராட்டுறது தாண்டி? அதாவதுங்க பொதுவாக காமன் என்னென்னா கூமாப்பட்டியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து புலவக்கல் டேமில் முடங்கி கிடந்த அந்த பெரியார் அணையை வந்து கண்டிப்பாக புதுப்பிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அது ஒன்றால் தாண்டா முடிச்சு அப்படின்றாங்க. ரெண்டாவது என்னன்னா கூமாப்பட்டி உலகத்துக்கு தெரிஞ்சோடனே இப்போ கூமாப்பட்டியில் இந்த சாலை வசதி, இந்த கழிப்பறை வசதி, இந்த மின்சார வசதி, தொலைத்தொடர் வசதி இதெல்லாம் கண்டிப்பாக ஒன் மூலம் வந்துடும் நம்பிக்கை இருக்காங்க. ஆனால் ரெண்டாவது என்னன்னா சுற்றுலாத்தலம் அறிவிச்சோன்னா எங்கேருந்து படையெடுத்து வர்றவங்க கூமாப்பட்டி நிலங்களை வாங்கி ஆக்குப்பேடு பண்ணி இவங்க ஆதிக்கம் பண்ணிடுவாங்களோ, இங்கே குப்பையாக கொட்டி இங்குள்ள இயற்கை வளங்களை அழிச்சு போயிடுவாங்களோ பயப்படுறாங்க. ஸோ இந்த பயம் வந்து பொதுமக்களுக்கு 100ல் ஒரு 2% இருக்குது. ஆனால் 98% என்னடானா இவன் கூமாப்பட்டி மென்ஷன் படுத்திட்டானா கூமாப்பட்டி வருஷநாட்டு பாதையை திறந்துருவாங்க. ஒரு பக்கம் சுற்றுலாத்தலம் அதிகரிச்சிடும், இங்குள்ள பொருளாதார போலம் விவசாயம் எல்லாம் அதிகரிச்சு நம்பிக்கையில் இருக்காங்க. உன்னையால் மட்டும்தான்
கூமாப்பட்டிக்கு தேவையான பொருளாதார வசதி, அத்தியாவசதி எல்லாமே கொண்டு வர முடியும், உனக்கு அந்த அளவுக்கு ரீச் பண்ணிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வரவேற்பு, நல்ல ஒரு பாராட்டுதல் இருக்குது. இதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வரவேற்பு பாராட்டெல்லாம் தாண்டி ஒரு இன்ஸ்டாவில் நல்ல ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சு ஒரு இன்ஸ்டா கண்டென்ட் கிரியேட்டராக மாறும்போது ப்ரொமோஷன்ஸ்க்கு வருவாங்க. இப்போ என்னுடைய இதுவை ப்ரொமோட் பண்ணுங்கள், நான் இவ்வளோ அமௌண்ட்டு தரேன், எனக்காக என் கம்பெனி பேரை சொல்லுங்கள், என்னுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருங்க, கொலாபரேஷன்ஸ்க்கு வருவாங்கள்ல, அந்த மாதிரி பிஸ்னஸ் வருதா அவங்களுக்கு? அந்த மாதிரி ஏதாவது தொகை சொல்கிறாங்களா, எனக்கு வந்து இந்த காசுக்கு பண்ணி கொடுங்க? அதாவதுங்க, நான் சமுதாயத்தில் நேர்மறையான தொழிலுக்கு மட்டும்தான் நான் ப்ரொமோஷன் போவேன். இந்த ரம்மி, இந்த ஏங்க 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரம்மி சூதாட்டத்துக்கெலாம் இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு மனிதன் தொழில் தொடங்கி முன்னேறணும், அது சமுதாயத்தில் ஒரு நேர்மறையான தாக்கம் இருந்தால், நேர்மறையாக இருந்தால் போவேன். இப்போ வருது அவங்களுக்கு வர மெசேஜ்? ஆமாங்க, வருதுங்க. என்ன மாதிரிலாம் அமௌண்ட் சொல்கிறாங்க, எவ்வளோ தொகையெல்லாம் பேசுகிறாங்க உங்ககிட்ட? அதாவது ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ கேட்பீங்க அப்படின்ட்டாங்க. நான் ஒரு ப்ரொமோஷனுக்கு 15,000 கேட்பேன், அதிகபட்சம் 30,000 கேட்பேன் அப்படின்ட்டேன். சரிங்க வாங்க அப்படின்னு இருக்காங்க. கோயம்புத்தூர் கூப்பிட்டுருக்காங்க, சென்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க, மேற்கொண்டு மதுரைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அடடா, இவ்வளோ ப்ரொமோஷன் வருது. இருந்தாலும் அந்த ப்ரொமோஷன் சமுதாயத்துக்கு எப்படிப்பட்டதை கொடுக்க போதும் பார்த்துட்டு தான் போவேன், எடுத்தோன்னே போக மாட்டேன். அதை தெளிவாக ஆராய்ஞ்சு இதனால் என்ன நன்மை தீமைன்னு பார்த்துட்டு தான் போவேன். வீட்டில் இருக்கக்கூடியவங்களா? அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அம்மா வந்து விவசாயம் பார்க்குறாங்க, அப்பா வந்து கறிக்கடை வச்சுருக்காங்க. ஃபேமிலி இதுதான், ஃபேமிலி இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கவங்களாம் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? என்னோட தங்கச்சி சொல்கிறா, இதில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். ஒரே ஒருத்தன் கூமாப்பட்டியை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக கூவுறியான், கூமாப்பட்டி வாங்க வாங்கன்றியான், யாரும் வரமாட்டாங்க, நீ என்ன தான் கூவுனாலும் கூமாப்பட்டி எங்கே தெரியப்போன்னு நானே சொன்னேன். ஆனால் இன்றைக்கி வீடு தேடி எத்தனை பேர் பத்திரிக்கை வீடு தேடி வர வச்சிட்டேனே, எனக்கே பெருமையாக இருக்குது. நான் உன்னை என்னமோ நினச்சிட்டேன், அது புரிஞ்சுக்கிட்டேனே, நீ பெரிய ஆள் தானே. அந்த பிள்ளைய ஒத்துக்கிருச்சு, நான் உன்கிட்ட பேசுன தப்பு தான் அப்படின்னு. அது என் தங்கச்சியை 10 மாதம் நீ கூவுனில்ல, கூமாப்பட்டிக்கு வாங்க ஐஸ்லாண்டுங்க அப்படின்ட்டுல, இப்போ கூமாப்பட்டி பிரபலப்படுத்திட்ட எத்தனையோ பத்திரிக்கைகள் எல்லாமே வந்துட்டாங்க. இப்போது இதை தாண்டி உங்களுக்கு நெகட்டிவாக உங்களை வந்து இழிவுபடுத்தி கமெண்ட் பண்ணுறவங்கன்னு பார்க்குறோம். ஏன் அசிங்கமான வார்த்தைகள் பேசுகிறாரு, அது வந்து ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது அவர் பண்ணுற சில விஷயங்கள்னு சில பேர் பேசுகிறாங்க கமெண்ட்ல. அதாவதுங்க, என்னை வந்து நீங்கள் நான் போகிற பாதை தெளிவாக இருக்குது, யார் மனசையோ இல்லை யாரையோ கஷ்டப்படுத்தலை, சமுதாயத்துக்கு எந்த கேடு விளைவிக்கலை. அப்படி இருக்கும்போது என்னை எத்தனை கேலி கிண்டல் அவமானம் அசிங்கப்பட்டாலும் நான் அதுக்கு தளர மாட்டேன். என் இலக்கு வேறு, என் இலக்கு மேலே தான் கவனமாக இருப்பேன். என்னை 1000 பேர் திட்டுங்க, 1000 பேர் என்னை அடிங்க, 1000 பேர் என்னை அசிங்கமாக பேசுங்க, அது எனக்கு கவலை இல்லை. டார்கெட்டு தான், இலக்கு தான். இப்போ நம்ம வீடியோலாம் எடுத்துக்கிறீங்களே, உங்களுக்கும் ஒரு டீம் இருக்கா? எப்படி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிங்க? யாரெல்லாம் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பார்த்துக்கிறா? எப்படி இது ஆரம்பிச்சது? வீடியோ இன்ஸ்டாவில் வீடியோ போட ஆரம்பிக்கிறீங்களா? நீங்கள் ஒருத்தர் மட்டுமே இதை பார்த்து? ஒருத்தர் மட்டும் தாங்க ஆரம்பத்தில் வீடியோ எடுத்து போட்டேன். ரெண்டாவது ஒரு செல்ஃபி எடுக்கும்போது தண்ணி கலந்துருச்சு. அது என்னடா அப்போ ஒன்றும் செய்ய முடியல, அந்த செல்லை சரி பண்ணி ரெண்டாவது பக்கத்தில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வீடியோ எடுத்தேன். ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆரம்பத்தில் ஒரு 33K வரைக்கும் கூட இருந்தாங்க. கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகரிக்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு என்ன போயிட்டாங்க. அதிகமாகும் போது சேரதானே செய்வாங்க, ஏன் விட்டு? ஃபாலோவர்ஸ் அதிகரிக்கும்போது ஏன்னா அவன் பேசிகிட்டே சும்மா எந்த ஒரு வீடியோ எடிட் பண்ண மாட்டேங்கான், எதுவும் பண்ண மாட்டேங்கான். ஆனால் அவன் சும்மா சாதாரணமாக பேசி விட்டு வந்துட்டான்னு சொன்னேன்னு ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு விலகிறோன்னே எனக்கு 66K ட்ராப் ஆகுது. இன்ஸ்டாகிராம் வியூஸ் எதுவுமே போகலை. என்னடா இப்படி வியூஸ் போக மாட்டேங்க, என்ன செய்ய மாட்டேங்குன்னு சரி பார்த்துக்குறோம் அப்படின்னு நானாகவே செல்ஃபியில் பேச ஆரம்பித்தேன். அது வியூஸு போகலை. கூமாப்பட்டி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், அந்த வேலையை நான் மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தினேன். ஒரு கட்டத்தில் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு வந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் ஏங்க கூமாப்பட்டி வாங்க அப்படி வந்துருச்சு. எனக்கு அதே பெருமையாக இருக்குது. இது போதும். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே நீங்கள் சொல்கிற உங்கள் வாய்ஸில் எல்லாரும் வீடியோ போடுறாங்க, கூமாப்பட்டி கிளம்புறோம், அந்த ஐலாண்டை தேடி வரோம் அப்படின்னு போடுறதெல்லாம் பார்த்தீங்களா? அவங்க உங்களை வச்சு மீம்லாம் போட்டிருப்பாங்க, உங்களோட வாய்ஸில் வீடியோஸ் போட்டிருப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் பார்த்துறீங்களா? எது பிடிச்சிருந்தது, எதெல்லாம் பார்த்தீங்க, எதெல்லாம் ரசிச்சிங்க? எனக்கு வந்துங்க பெரும்பாலும் வந்து நான் என்னோடய வீடியோ பார்த்து அந்த தென்காசிக்காரங்க ஏதோ கோபிச்செட்டிப்பாளையம் சொன்னாங்க, அவங்க வந்து போட்டாங்க, ப்ரோ நீங்கள் கூமாப்பட்டிலே இருக்கீங்க, வாங்க கோபிச்செட்டிக்கு ஒரு வாட்டை வந்து பாருங்கள். தென்காசிக்காரங்க, ஐயோ நீ ஏன் கூமாப்பட்டியில் இருக்க, தென்காசி ஒரு வாட்டை வந்து பாரியா அப்படின்றாங்க. தூத்துக்குடி கன்னியாகுமரியிலும் சொல்கிறாங்க. எல்லாமே வந்து நீ உங்கள் ஊர்லேயே பெருமையாக பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு இடம் வந்து பாருங்க அப்படின்றாங்க. இதில் எனக்கு தஞ்சாவூர் மக்கள் ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. தஞ்சாவூர் மக்கள் இப்போ எனக்கு ஆதரவு, நல்ல ஆதரவு இருக்குது. ஊரில் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்க, ஆனால் கூமாப்பட்டி வந்து ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் ஊர் மக்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஊர் மக்களுக்கு வந்து என்னை பொறுத்தவரை ஊர் மக்களோட இயக்கம் என்னென்னா, இவ்வளவு மேற்கு தொடர்ச்சி மலை எழில் கொஞ்சம் அழகு இருக்கிறத
ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தி இதை சுற்றுலாத்தலம் ஆக்கிறதுக்கு இந்த மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அங்குள்ள பொதுப்பணித்துறை வனத்துறை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை. 10 கோடி அரசாங்கம் ஒதுக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை ஒதுக்கி உண்மையிலேயே அந்த பெரியார் டேமை மேம்படுத்தி உள்கட்டம் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அதை அதை பற்றி எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் எனக்கு வந்து புலவுக்கல் டேம்பு வந்து கூடிய விரைவில் வந்து அதை மறுசீரமைப்பு பண்ணி உட்கட்டமைப்பெல்லாம் நல்லா வசதியாக ஏற்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான நீர் வசதி, அதாவது இருப்பிட வசதி, தங்கு வசதி, தொலைத்தொடர்பு வசதி கொண்டு வர நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களால் இந்த விதம் அடுத்த கட்டமாக எல்லாராலும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அண்ட் அரசுமே அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு வந்து பேசியிருக்காங்க. இதை கேட்டு நிறைய மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம இடம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறும்னு. ஸோ ஒரு தனி மனிதரால் முடியும் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கீங்க. உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றிங்க. ரெடி 1 2 3 ஏங்க கூமாப்பட்டி வாங்க, தனி ஐலாண்டுங்க. ஏங்க மல்லிகைப்பூவா மணக்குதுங்க. ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூங்க அண்ணா. நன்றிண்ணே. நன்றி. GT Holidays, South India's #1 travel brand. New rides, new adventures. VGP Universal Kingdom, the family amusement park. ECR Ejambakam. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்.